மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளே ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். கண்டிப்பாக போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்லேருந்து நமக்கு மேட்ச் பண்ணி ஆடுவாங்க. அதுலேருந்து நமக்கு 0வும் 1ஆம் நம்பரும் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்த நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி வந்துச்சு, தவிர வேறு எதுவுமே இல்லை. நம்ம நேற்றும் சரி காலையிலேயே சரி நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அது மாதிரி தான் ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்பு, அதாவது நான் என்ன சொன்னேன்னா 5ஆம் நம்பருடைய பவர் எடுத்து 0ன்னு வைப்பாங்க, 1ஆம் நம்பருடைய பவர் எடுத்து 1ன்னு வைப்பாங்க, 6ஆம் நம்பர் பவர் எடுத்து. அதனால தான் 0 1ங்கிற நம்பர் ஆல் போர்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 0 8 2ன்னு வரலான்னு எதிர்பார்த்தோம். இதே தான் நமக்கு வந்துச்சு, 1 0 1ன்னு வந்துருச்சு ரிசல்ட்டு. நம்ம இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருந்தோம், கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. ஏன் இந்த மாதிரி ஆடுறாங்க அப்படின்னா, ட்ரையல் நம்பரு 0-19 இதை பேஸ் பண்ணி ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 0-19 பேஸ் பண்ணி ஆடியிருந்தாங்க. நம்ம சொன்ன மாதிரியே 1ஆம் நம்பர் அழகாக வின்னிங்கு, 0 வின்னிங்கு சூப்பராக வந்துருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதுதான். காலையில் நேற்றே தான் சொன்னேன், அந்த 2 நம்பர் கண்டிப்பாக எடுத்து ஆடுவாங்க. அதாவது 510ல் 1 0 இது 2 நம்பரு கட்டாயமாக எடுத்து ஆடுவாங்க. ஏன்னா தொடர்ந்து அவங்க ஆடிக்கிட்டு இருக்க நம்பர் அப்படி தான் ஆடுறாங்க. இதில் வந்து மறுபடியும் நமக்கு இன்றைக்கி என்ன ஆடியிருந்தாங்க அப்படி பார்த்திங்கன்னா 1 0 1ன்னு ஆடினாங்க. அப்போது மறுபடியும் 2 நம்பருமே எடுத்து அழகாக கண்டினியூ பண்ணிட்டாங்க. சரிங்களா, அதை தான் நம்ம நேற்று சொன்னோம். 5ஆம் நம்பர் எடுத்து கண்டினியூ பண்ணாங்கன்னா, அதே மாதிரி 4ஆம் நம்பர் எடுத்து இங்கே கண்டினியூ பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த 4ஆம் நம்பர் எடுத்து இங்கே கண்டினியூ பண்ணாங்க. இந்த 5ஆம் நம்பர் எடுத்து இங்கே வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த 1ஆம் நம்பர் எடுத்து இங்கே வச்சுருந்தாங்க. இதைத்தான் நம்ம எதிர்பார்த்தோம், இப்படி தான் ஆடுவாங்கன்னு. அதே மாதிரி இதை ஆடியிருந்தாங்க. ஒரே சர்க்கிள், ஒரே ஃபார்முலா, 1 4 5 4 4. அதே மாதிரி இங்கேருந்து 5, இங்கேருந்து நமக்கு 0 அல்லது 1 2 நம்பருமே தட்டி தூக்கிட்டாங்க. 2 நம்பருமே வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதைத்தான் நம்ம காலையிலையும் சொன்னோம். 0 நேற்றும் சொன்னோம் அதான் 0, அதே மாதிரி 1ஆம் நம்பர் 2 நம்பருமே அடிச்சிருவாங்க அப்படிங்கிறது கணக்கு வச்சுருந்தோம். அதையே தான் நம்ம கொடுத்தாங்க. இது பேசிக் சிம்பிளான ஒரு மெத்தேடு. இது நம்ம நேற்றே சொன்னோம். இந்த மாதிரி மெத்தேடில் உங்களுக்கு அமைஞ்சிருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஒரு சின்ன ஒரு டயக்ராம் மாதிரி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம நேற்றே சொன்னோம். இந்த மாதிரி ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு இங்கே வந்துருந்துச்சு. அருமையான ஒரு வின்னிங்கு. நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதுதான், அதே தான் ஆடினாங்க. வேறு எதுவும் மாற்றி ஆடலை. சரிங்களா, நேற்று அதை தான் நம்ம கொடுத்தோம். 0 1 இந்த 2 நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஆடினாங்க. ஒரு அருமையான மெத்தேடு. சரிங்களா, அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நிர்மல் கம்பெனி 17/5/2023 நிர்மல் கம்பெனியோட ட்ரா இருக்குது. நிர்மல் கம்பெனியில் வந்து நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் நாளைக்கும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கணக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா, அதை பேச வச்சுட்டு நமக்கு என்னம்மா நம்பர்கள், அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 380வது குழுக்கள். சரிங்களா, நாளைக்கு வந்து 380வது குழுக்கள் இருக்குது. இது நிர்மல் கம்பெனி. ஏன் நிர்மல் கம்பெனி 370? இங்கே வந்து ட்ரா நம்பர் தப்பாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஏரும் தப்பாக போட்டிருக்கிறாங்க. சரிங்களா, ரெண்டுமே தப்பு. சரிங்களா, ட்ரா நம்பர் தப்பு. 380 தான் ட்ரா, 411லாம் கிடையாது. சரிங்களா, இதை பேஸ் பண்ணி நாளைக்கு என்ன நம்பருங்க வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். யாராவது நீங்கள் 0 1 கணக்கு வச்சுருந்து போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அருமையான வின்னிங் வந்திருக்கும். அதைத்தான் நானும் சொன்னேன் காலையில். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இது வரும். ஏன்னா 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 போர்டுமே, அதாவது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி தாங்க கரெக்டாக 2 போர்டையும் ஒட்டுக்கு எடுத்திருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்கள், 11 நாளாக இருந்த 1ஆம் நம்பரையும் தூக்கிட்டாங்க, 16 நாளாக இருந்த 1ஆம் நம்பரையும் தூக்கிட்டாங்க. இந்த மாதிரி எடுத்து ஆடினா செம்மையாக வரும். நம்ம நேற்று அதான் சொன்னோம், 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இதை பேஸ் பண்ணி ஆடினாங்கன்னா கண்டிப்பாக 1ஆம் நம்பர் வரும். ஏன்னா 2 போர்டுமே பெண்டிங் நம்பர் இல்லையா, 2 போர்டுமே பெண்டிங் நம்பர் கட்டாயமாக வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் தட்டி தூக்கியிருந்தாங்க. ஒரு அருமையான வின்னிங்க. 0 பர்டிகுலராக நம்ம சொல்லி ஆகணும். 0 வந்து 16 நாளாக நின்றுட்டு இருந்துச்சுங்க கிட்டத்தட்ட. பாருங்கள், அதையும் நமக்கு இன்றைக்கி ஆச்சரியமாக இருக்குன்னு. எப்போயுமே வந்து எந்த கம்பெனிக்காரங்க எடுப்பாங்கன்னா, எப்போயுமே ஸ்ரீசக்தி எஸ்எஸ் எடுப்பாங்க, இல்லைன்னா ஏகே எடுப்பாங்க. எஸ்எஸ் கம்பெனிக்காரங்களும் இல்லைன்னா ஏகே வந்து எடுப்பாங்க. இவங்க 2 பேரும் தான் பெண்டிங் நம்பர் எடுப்பாங்கன்னு பார்த்தா, ஆனால் இன்றைக்கி வந்து காரோனியா ப்ளஸ் வந்து நமக்கு சூப்பராக எடுத்திருந்தாங்க. 1ஆம் நம்பரையும் எடுத்திருந்தாங்க, 0வும் எடுத்தாங்க. 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 போர்டுமே பெண்டிங் நம்பர் பார்த்திங்கன்னா 11 16ங்கிற 2 போர்டும் பெண்டிங் நம்பராக இருந்துச்சு. அது போக 0 வந்து ஆக்சுவலாக 16 நாளாக பெண்டிங் இருந்துச்சு. ரெண்டையுமே மொத்தமாக 3 நம்பருமே கழட்டியிருந்தாங்க. அருமையான ஒரு வின். இப்படி கழட்டினா தான் சூப்பராக. இந்த மாதிரி வந்து அதிகமாக பெண்டிங் நம்பர் நிற்கிறத கழட்டினாலே நமக்கு நல்ல நல்ல வின்னிங்காக வரும்னு அர்த்தம் தான். சரிங்களா, அது மாதிரி கழட்டி விடணும். சும்மா வச்சுக்கிட்டே இருக்கிறது பெண்டிங் நம்பர். எங்கள் பாருங்கள், 11 16ங்கிற 2 நம்பர் எடுத்துச்சு. அதே மாதிரி 16ங்கிற 3 நம்பருமே பெண்டிங் நம்பர் சூப்பராக தூக்கியிருந்தாங்க. சரிங்களா, கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் தான். இப்போ வர காரோனியா ப்ளஸ் வந்து நல்லா அடிக்கிறாங்க. மற்ற கம்பெனிலாம் இப்படியே போயிட்டே இருக்குது. சரி, பார்ப்போம் எப்படி வருது. நாளைக்கு வந்து
17/5/2024 நிர்மலுடைய கம்பெனி இருக்குது. 380வது குழுக்கள். இதில் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க இன்றைக்கி அப்படின்னு 2 ட்ரையல் கொடுத்தாங்க. அதில் வந்து 760 அப்படிங்கிற ஒரு ட்ரையல் இருந்துச்சு. 760ங்கிற ஒரு முதல் ட்ரையல், செகண்ட் ட்ரையல் 032. இன்றைக்கி மட்டும்தான் உருப்படியாக காமிச்சிருக்காங்க ட்ரையல் நம்பரையே. சரிங்களா, அது மாதிரி ஆடிருக்காங்க. இந்த பேஸை வச்சுட்டு நமக்கு நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் வரும், நாளைக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்க நம்பர். நாளைக்கு 7ஆம் நம்பர் ஏ போர்டு. எதனால் 7ஆம் நம்பர் ஏ போர்டு கொடுக்குறோம் அப்படின்னா 702 நிறைய 702 தான் அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்குது. அதனால தான் கொடுத்துருக்கோம். 702 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுல்லாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. 702 702 702 சரிங்களா. 702 ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 702க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணுங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது. உங்களுக்கு எப்படி மேபி கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா, ஏன்னா ஏற்கனவே 2ஆம் நம்பர் வச்சாச்சு, 0 வச்சாச்சு, ரெண்டுமே முடிவு பண்ண நம்பர், முடிவு பண்ணியாச்சு, வச்சு முடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் வச்சாங்கன்னா 7ஆம் நம்பர் வச்சா தான் 702ங்கிற பேட்டர்ன் எனக்கு மேட்ச் ஆகும். புரியுதுங்களா? 7ஆம் நம்பர் இது மேபி உங்களுக்கு கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு 7ஆம் நம்பர் 0க்கு பக்கத்தில் எங்கே பாருங்கள் 701ன்னு வருதா, அதே மாதிரி 702ன்னு வருதா. இப்போ அதே மாதிரி இங்கேயும் 702ன்னு தான் வரணும் எனக்கு தெரிஞ்சு. அப்படி வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு நம்பர் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க. எனக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்டிருக்கு. 7ஆக இருக்கணும் அல்லது அந்த இடத்துல 3ஆக இருக்கணும். 2 நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்டிருக்கு. சரிங்களா, 302ன்னு வரலாம், இல்லை 702ன்னு வரலாம். 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 3 அல்லது 7 அந்த 2 நம்பருமே, அதாவது 1க்கு 7ன்னு ஆடுவாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக. அதே மாதிரி 1க்கு 3ன்னு ஆடுவாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக. இந்த 2 நம்பருமே தவிர்க்க முடியாத நம்பராக இருக்குது. அதனால தான் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக வரும் 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 வராமல் போகாது. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. சரிங்களா, அதே மாதிரி பி போர்டு என்ன நம்பர்னால் எனக்கு 9 நம்பர் மேலே செம்ம டவுட்டு. ஏன்னா 0 வந்தால் 9 நம்பர் தான் அடிப்பான், அது வேறு எதுவும் அடிக்க மாட்டான். அதோடய மட்டும் இல்லாமல் 9 நம்பர் பெண்டிங் நம்பர்னால் கிட்டத்தட்ட ஒரு 17 நாளாக பெண்டிங்கில் நிற்கிது. அதை இந்த 9 நம்பரை மட்டும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. 3 போர்டுமே லாஸ்ட்டுக்கு பெண்டிங் ஆயிடுச்சு. நாளைக்கு எடுக்கலை அப்படின்னா 3 போர்டுமே பெண்டிங் நம்பர். 29 17 10 அப்படின்னு 3 போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்கும். ஏன்னா இப்போ தான் ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு பெண்டிங்கே கம்மி ஆகிட்டு வருது. சரிங்களா, அதில் வந்து 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து 12 நாளாக பி போர்டுலையும் 10 நாளாக சி போர்டுலையும் இருக்குது. சரிங்களா, அது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. நாளைக்கு பார்ப்போம். அது சி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்படிங்கிறது பார்ப்போம் நாளைக்கு. ஏன்னா நமக்கு 1க்கு 4 நடக்காத வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. பார்ப்போம். நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9 நாளுங்கிறத மோஸ்ட் ஆஃப் தி டைம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் சொல்கிறோம். சரிங்களா, ஏன்னா வந்து இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்த மாதிரி அடிச்சிருந்தாங்க. அதாவது 1ஆம் நம்பரு 2 நம்பரையும் கழட்டியிருந்தாங்க. 1ஆம் நம்பர் வந்து 11 அதே மாதிரி 16 2 நம்பருமே கழட்டியிருந்தாங்க. 0வும் வந்து நமக்கு பெண்டிங் நம்பரு பி போர்டில் கிட்டத்தட்ட 14 நாளாக பெண்டிங்கு. 2 நம்பரையும் கழட்டியிருந்தாங்க. மொத்தமாக வந்து இன்றைக்கி 3 நம்பருமே எடுத்திருந்தாங்க. 3 நம்பருமே பெரிய பெரிய பெண்டிங் நம்பரை எடுத்திருந்தாங்க. ரொம்பவுமே சந்தோஷம். சரிங்களா, இந்த மாதிரி ஆடினாங்கன்னா ஒரு அருமையாக இருக்கும். இது மாதிரி ஆடுங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா, அது மாதிரி ஆடுறதில்ல. பார்ப்போம் எப்படி வராங்கன்னு. இது அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா 0க்கு 9ங்கிறது எப்பயுமே எவர்கிரீன் நம்பர், கண்டிப்பாக வராமல் போகாது. சரிங்களா, ஏன்னா 0 வந்தால் பார்த்தீங்களா, நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, 0 வந்தால் 9 நம்பர் வராமல் போகாது. இந்த இடத்துல மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே 0க்கு 9ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு, அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா, அந்த மாதிரி எடுத்து ஆடுறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருக்குது. எனக்கு 9 நம்பர் மேலே டவுட்டும் இருக்குது. அது ப்ளஸ்ஸு போக நமக்கு பெண்டிங் நம்பர், ரொம்ப பெண்டிங் நம்பர். ஏன்னா இப்போ 2 ட்ராவை பெண்டிங் நம்பர் கழட்டிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் அது மாதிரி பெண்டிங் நம்பர் கழட்டினாங்க அப்படி 2 ட்ரானால் நான் போன ட்ராவில் நம்ம சொல்லியிருந்தேன். 8ஆம் நம்பர் வந்து கிட்டத்தட்ட 36 நாளாக வராத 8ஆம் நம்பர் கழட்டிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அதுலேயே வந்து இன்றைக்கி 16 நாளாக இருந்த பி போர்ட்லேயும், சி போர்டில் ஒரு 12 நாளாக இருந்த சி போர்ட்லேயும், 14 நாளாக இருந்த பி போர்டில் இருந்த நம்பரையும் கழட்டியிருந்தாங்க. சூப்பராக கழட்டியிருந்தாங்க. அந்த மாதிரி நாளைக்கு வந்து 9 நம்பரை கழட்டணும் தான் எனக்கு விருப்பமாக இருக்குது. ஏன்னா 9 நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு. 0க்கு 9ன்னு ஆடலாம். அப்படி இல்லைன்னா திரும்ப 1ஆம் நம்பர் எப்படிங்க வரும் அப்படின்னா 0க்கு 1ன்னு வரும். நீங்கள் அது கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஏன்னா எப்போயுமே 0க்கு 1ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அப்படி வந்தால் கூட 1ஆம் நம்பருக்கு 0 ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு 0க்கு 1ன்னு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த மாதம் நமக்கு கிடச்சிருக்கு 0க்கு 1ன்னு கிடச்சிருக்கு. இங்கே இப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 0க்கு 1 கொடுத்துருக்காங்க இல்லையா. 0க்கு 1 5க்கு 1 கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் பி போர்ட்லேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதனால் பி போர்டில் 1ஆம் நம்பர் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக 2 நம்பர் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ஒரு 1ஆம் நம்பர் மேபி நாளைக்கு எடுத்து வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ட்ரா கொண்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியுது. திரும்ப ஒரே நம்பர் கொண்டு வராங்க. 2ஆம் நம்பர் திரும்ப 2 டைம் கொண்டு வந்துட்டாங்களா, 7ஆம் நம்பர் 2 டைம் கொண்டு வந்துட்டாங்களா, அதே மாதிரி 5ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் 2 டைம் கொண்டு வந்துட்டாங்களா, அந்த மாதிரி 2 டைமில் ஒரு டைம் கொண்டு வந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அதில் ஏதாவது கணக்கு வச்சுருக்கீங்கன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் 4ஆம் நம்பர். எதுனா 412ன்னு வரணும், 414ன்னு வரணும், 214 அப்படிங்கிற நம்பர் வரணும். அது மாதிரி வருதான்னு பாருங்கள். எனக்கு அப்படி தான் எனக்கு காமிக்குது. இங்கே பாருங்கள் 2
1 4 214ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது வருதா அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கு அது மாதிரி இங்கே ஒரு 4 நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா 214ங்கிற நம்பர் வரணும் அப்படின்னு காமிக்குது. சரிங்களா? அந்த மாதிரி ஏதாவது 214க்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பாருங்கள். இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி வைக்காமல் வேறு மாதிரி 2 1 2ன்னு வச்சுட்டாங்கன்னா 2ஆம் நம்பர் திரும்ப அதே இடத்துல வச்சுட்டாங்கன்னா திரும்ப அதே மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. 1 2 1 2 அப்படி திரும்ப வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மாதிரி தெரியுது. சரிங்களா? அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி ஆல் போர்டில் ஒரு 0க்கான மேட்ச் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு நாளைக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன நம்பருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாவை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து 7 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 7ஆம் நம்பர் வந்து கண்டிப்பாக மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. 9ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? இதெல்லாம் மேட்ச் ஆகுதான் அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 7 4 9 அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. உங்கள் கணக்கில் வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம்.